இந்தியன் 3 இந்தியன் 3 வருமா வராதா, ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா, அப்படியே நடந்தாலும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்களா இப்படிங்கிற பஞ்சாயத்து தான் கடந்த ஒரு வருஷமாக போயிட்டுருக்கு. காரணம் ஏன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல் பாகம் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டோ அதற்கு அப்படியே உல்டாவா இந்தியன் 2 படம் அமைஞ்சுது. வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய தோல்வி, விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய தோல்வி. எப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டரி காம்போ இப்படி ஒரு அபத்தமான ஒரு படத்தை, பொறுப்பில்லாத ஒரு படத்தை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு ரசிகர்கள்லாம் அந்த படத்தை கடுமையாக தாக்குனாங்க, நிராகரித்தாங்க. ஸோ இதன் விளைவாக இந்தியன் 3 அப்படியே முடக்கப்பட்டது. இந்தியன் 3 எடுக்கலாமா வேணாமா அப்படின்னா ஆல்ரெடி 90% எடுத்தாச்சு, 10% தான் எடுக்கணும். இப்போ போய் அந்த படத்தை ட்ராப் பண்ணால் எவ்வளோ பொருட்செலவு நஷ்டம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் யோசித்த லைக்கா பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னாங்க. ஆனால் ஒரு பக்கம் கமலும் சங்கரும் தங்களுடைய சம்பளத்தில் பிடிவாதமாக இருந்தாங்க. மிகப்பெரிய சம்பளம். ஸோ 2ஆம் பாகம் ஓடாதால் சம்பளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கப்பா அப்படின்னா அது குறித்து எந்த ஒரு பதிலும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியன் 3 தேங்கிய நிலையில் இருந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லைக்கா ப்ரொடக்ஷன், சங்கர் இவங்க 3 பேரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியன் 3 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம், இந்த 10% எதுக்கு வச்சுருக்கீங்க, எடுத்து முடிச்சிருங்க அப்படின்னு சமாதான பேச்சுவார்த்தை நடத்த அப்போது அந்த 3 தரப்புக்குமான ஒரு சமநிலை சமாதானம் வந்துடுச்சு. இப்போது அந்த படம் நம்ம சொன்ன மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸு. அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அதாவது இந்தியன் 3க்கு கமலும் சங்கரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொகையை கேட்டாங்க. கிட்டத்தட்ட கமல் 100 கோடி சம்பளம், சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் இல்லாமல் 33% லாபத்தில் பர்சன்டேஜ். கிட்டத்தட்ட கமலுக்கும் அப்படிப்பட்ட பர்சன்டேஜ் தான். இல்லைன்னா 100 கோடி கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்கு. ஆனால் இப்போது கமலும் சங்கரும் ரொம்பவே இறங்கி இந்த படத்துக்கு எங்களுக்கு சம்பளமே வேணாம், இந்தியன் 2 சரியாக போகலை, நாங்கள் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறோம், ஸோ மீதி 10% ஆக வேண்டிய ஷூட்டிங்க்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர் அவர்கள் இறங்கி வந்துட்டாராம். ஸோ இப்போது இந்தியன் 3 அந்த 10% ஷூட்டிங்கையும் எடுக்கிறதுக்கு லைக்கா சுபாஸ்கரன் ரொம்ப சந்தோஷத்தோடு ஒத்துக்கிட்டாரு. இப்போ விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி இந்த படம் கிறிஸ்துமஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.